இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்ற. அப்போ இம்பார்ட்டண்ட்னா முக்கியமான, ஆஸ்பெக்ட்ஸ்னால் அம்சங்கள், அதாவது முக்கியமான அம்சங்கள் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? மின்புலம்னு அர்த்தம். அப்போ இந்த மின்புலத்தோட முக்கியமான அம்சங்களை பற்றி பார்க்க போகிறோம். அம்சங்கள் என்னது? அதில் என்னென்ன முக்கியமான வேலைப்பாடுகள் இருக்கிறது என்பதை பற்றி தான் குறிப்பிடுகிறது. ரைட்டா? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது எலக்ட்ரிக் ஃபீல்டில் பற்றி படிக்கும்போது இது 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ். ரைட்டா? இது ஒரு புள்ளி. இந்த சார்ஜிலிருந்து எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் லைன், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இப்படி போகும். ரைட்டா? எல்லா திசையிலையும் போகும். அப்போது ஒரு குறிப்பிட்ட இந்த சார்ஜில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கடுத்து இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் இதனோட தாக்கம் அதிகமாக இருக்கிறது குறிப்பிட்ட ஏரியா. அதுக்கடுத்து இருக்கும், கொஞ்சம் ஓனம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் போக போக குறைஞ்சிட்டே போகும். ரைட்டா? அப்போது இந்த மொத்த ஏரியா என்னது? இது செலுத்தும், அது ஆதிக்கம் செலுத்தும் இடங்கள் அனைத்தும் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலம்னு சொல்லுவாங்க. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய என்னது? உள்ளே இருக்க சார்ஜ். இந்த சார்ஜ் செலுத்தும் ஒரு 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 ஃபீல்டுன்னு என்னது? அதனோட புலன் இருக்கும். அது அந்த புலன் எப்படி பயணம் செய்யும்னா நேர்கோட்டில் பயணம் செய்யும். ரைட்டா? நேர்கோட்டில் அதனை சுற்றி 4 திசையிலையும் பயணம் செய்யும். இது போக 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 குறைஞ்சிட்டே போகும். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சிட்டே போகும். ரைட்டா? இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டினா அந்த ஃபீல்டு எலக்ட்ரிக் மின்புலன் திறன் ஒரு புள்ளியில் மட்டும் பார்க்குறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளெக்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ ஃபீல்டு லைன்ஸ் போகுது. இப்போ குறிப்பிட்ட இதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இந்த ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ இந்த ஃபீல்டு லைன்ஸ் வருகிறது. அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுன்னு சொல்கிறது. ரைட்டா? இதாக பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஒரு புள்ளியில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குது. எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ அந்த இன்டென்சிட்டி, அது எவ்வளோ அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு பார்க்கணும். ரைட்டா? இப்போ நல்லா பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ முக்கியமான அம்சங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டோட முக்கியமான அம்சங்கள் என்னவென்றால், அதாவது இஃப் த சார்ஜ் Q இஸ் பாசிட்டிவ். அப்போ Q என்ற சார்ஜ், மொத்தம் 2 சார்ஜ் தான் நம்ம சொன்னோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் இருக்குது. ஒரு சார்ஜ் பாசிட்டிவாக இருக்குது, இன்னொரு சார்ஜ் நெகட்டிவாக இருக்குன்னா அட்ராக்ஷன் வரும். ஒரு சார்ஜ் நெகட்டிவாக இருக்குது, இன்னொரு சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் அட்ராக்ஷன் இல்லை ரிப்பல்ஷன் வரும். பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் ரிப்பல்ஷன், நெகட்டிவ் டு நெகட்டிவ் ரிப்பல்ஷன். ஒரு சார்ஜ் பாசிட்டிவ், இன்னொரு சார்ஜ் நெகட்டிவ் அப்படின்னா அட்ராக்ஷன் வரும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதை தான் சொல்கிறான். இப்போ என்ன சொல்கிறான்? இஃப் த சார்ஜ் Qன்றது இஸ் எவ்வாறாக இருக்கிறது? சார்ஜ்னு நான் சொல்லியிருக்கிறேன். அது எப்படி ஒரு சென்ட் பாட்டிலோ அது உள்ளே இருக்கிற வரைக்கும் சார்ஜ். அதை ப்ரெஸ் பண்ணிட்டுனா வெளியில் வந்துடுது இல்லையா? அது எவ்வளோ தூரத்துக்கு அதனோட வாடை அடிக்குதோ, நறுமணம் வீசுகிறதோ அதெல்லாம் சார்ஜ். அது பக்கத்தில் போனீங்கன்னா ஸ்ப்ரெட் அடித்த உடனே பக்கத்தில் போனால் ரொம்ப நறுமணம் வீசும். கொஞ்சம் தூரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் தூரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் தூரமாக இருந்தால் கம்மியாக இருக்கும். அப்படியே போக போக அந்த வாசனையே வராமல் போயிடும். நீ வீட்டுக்குள்ளே அடிச்சேன்னா வெளியில் ரோட்லேருந்து வராது, அது குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போகும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நறுமணத்தோட இன்டென்சிட்டி கம்மியாகும். இன்டென்சிட்டினா அதோட பவர் கம்மியாகும். ரைட்டா? அப்போ பாருங்கள், இஃப் த சார்ஜ் Q இஸ் பாசிட்டிவ். இப்போ சார்ஜ் Q என்றது இந்த போட்டிருக்கான் பாருங்கள் படத்தில். சார்ஜ் Q என்பது பாசிட்டிவாக இருந்தால் என்னவாக இருக்கும்? த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த சோர்ஸ் சார்ஜ் அண்ட் அதாவது நல்லா பார்த்துங்க, ஒரு Qவோட சார்ஜ் வந்து Q என்ற ஒரு சார்ஜு அது வந்து பாசிட்டிவாக இருந்தால் அப்போ என்ன செய்யும்? அந்த சார்ஜிலிருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில் போகும். அதே இது Q நெகட்டிவாக இருந்தால் அந்த சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே வரும். புரியுதா? நல்லா பார்த்துக்கோங்க. Qன்ற ஒரு சார்ஜு பாசிட்டிவில் இருக்குது. பாசிட்டிவ்னா வெளியில் தானே போகும். அப்போ நெகட்டிவ்னா சார்ஜ் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உள்ளே தானே வரும். இப்போ உன் பேட்ரி ஃபுல் சார்ஜாக இருக்குன்னு அர்த்தம், பாசிட்டிவில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ வெளியில் போகும், உன் ஃபோன் ஆன் ஆகிடும். பேட்ரி டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு என்னது? இப்போ பேட்ரி டவுனு. அப்போ என்ன பண்ணும்? சார்ஜ் உள்ளே ஏற்றணும். பேட்ரி சார்ஜர் ஏற்றுற இல்லை, அப்போ ஏற்றுற எலக்ட்ரான்களை உள்ளே அனுப்புகிறேன். பேட்டரிக்குள்ளே எலக்ட்ரான்கள் அனுப்பப்படுகிறது. ரைட்டா? உள்ளே இழுத்து பேட்டரி சார்ஜ் ஆகுறது. இதுதான் நான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் வெளியில் போகும். ரைட்டா?
புரியுது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே போகும்? வெளியில் போகும். அதேமாரி எப்படி நம்ம பேட்டரி ஃபுல் சார்ஜாக இருக்கும், அப்போ அது வெளியில் வருது, வந்து என்ன செய்யுது, உனக்கு அந்த பேட்டரியில் உள்ள எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண வைக்கிது. அதேமாதிரி பேட்டரி டவுன் ஆகிடுது, அப்போ டிஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுற, நீ சார்ஜர் போடுற, எதுக்கு சார்ஜர் போடுற? எலக்ட்ரானிக் உள்ளே அனுப்புறதுக்கு. அப்போ நெகட்டிவாக இருந்தால் உள்ளே வரும், பாசிட்டிவாக இருந்தால் வெளியில் போகும். இஃப் த சார்ஜ் Q இஸ் பாசிட்டிவ், அந்த சார்ஜ் Q பாசிட்டிவாக இருந்தால், அந்த ரவுண்ட் போட்டிருக்கான் பாருங்கள், படத்தில் பாருங்கள், கீழே Qன்றது ரவுண்ட் போட்டிருக்கேன், ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன். அப்போ அப்படி பாசிட்டிவாக இருந்தால் பிறகு என்ன செய்ய, தென் பிறகு த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த சோர்ஸ் சார்ஜ். சோர்ஸ் சார்ஜ் என்னது? இந்த Q தான் சோர்ஸ் சார்ஜ். இதை பெரிய சார்ஜ் தான், மூலமான சார்ஜ். இந்த சோர்ஸ் சார்ஜிலிருந்து அவேன்னா வெளியே, எது வெளியில் போகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அவே ஃப்ரம் த சோர்ஸ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு புள்ளியும், எலக்ட்ரிக் ஃபீல்டில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் வெளியே செல்லும் அப்படிங்கிறான். இந்த பாருங்க, நான் படத்திலே காமிக்கிறேன், இங்கே பாருங்க. இதுதான் என்ன சொல்றது? சோர்ஸ் சார்ஜ். Q பாசிட்டிவ்னு போட்டிருக்கான் இல்லையா, பாசிட்டிவ். இந்த ஃபீல்டு இது இது இந்த டைரெக்ஷனில் வெளியில் போகுது. இப்போது அந்த அம்புக்குறி போட்டிருக்காங்க, வெளியில் போகுதா? வெளியிலே போகும். இது மட்டும் இப்படி இல்லை, எல்லா டைரெக்ஷன்லையும் வெளியில் போகும். ரைட்டா? இதுக்கு என்ன செய்யுதுக்கு சொல்கிறேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ்னு சொல்கிறான். எலக்ட்ரிக் ஃபீல்டு மொத்தமும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரைட்டா? இதை சுற்றி உள்ளது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் இந்த ஒவ்வொரு புள்ளியாக நகலும். இந்த கோடு இருக்குன்னா ஒவ்வொரு புள்ளியாக வச்சுட்டு போகிறேன். ரைட்டா? அதான் இதுதான். எப்படி இப்போ அந்த புள்ளியில் கோடு இழுத்தேன்னா ஒவ்வொரு புள்ளியும் கனெக்ட் பண்ணால் அது கோடாயிரும். ரைட்டா? அதான் இந்த ஒவ்வொரு புள்ளியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எப்படி நகலும்? வெளியே நகலும். இப்படி வெளியே நகண்டு போகும். அதாவது நீ நேர் கோட்டில் இழுத்தேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ரைட்டா? அதை தான் போட்டிருக்கான். எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் எப்படி போகும்? மூவ் ஆகும். இப்படி இந்த கோடுக்குள்ளே பாயிண்ட்ஸ், ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் இருக்கிறது நேர் கோட்டில் மூவ் ஆகுது பாயிண்ட்ஸ். ரைட்டா? அப்போ இது கோடு இழுத்தேன்னா கோடு இப்படி வந்துடும். இப்படி எல்லா கோடுகளும் போகும். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ரைட்டா? அதான் என்ன சொல்கிறான், நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது இஃப் த சார்ஜ் Q இஸ் பாசிட்டிவ், சார்ஜ் Q ஆனால் பாசிட்டிவாக இருந்தால் தென் எப்படி இருக்கும்? த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ்னால் ஒவ்வொரு புள்ளி நேர்கோட்டில் போயிட்டுருக்கும். அதை கோடு இழுத்தேன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் எப்படி போகும்? அவே வெளியே, அந்த சார்ஜை விட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அவே ஃப்ரம் த சோர்ஸ் சார்ஜ். சோர்ஸ் சார்ஜ்னா அது மூலமான சார்ஜ். இதுலேருந்து தானே வெளியில் வரும், அதான் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உனக்கு சோர்ஸ் யார்? மாணவர்களுக்கு சோர்ஸ் யார்? உங்கள் அம்மா அப்பா தான். அவர் ரூபா கொடுத்தா தான் நீ பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும், சாப்பாடு கொடுத்தா தான் சாப்பிட முடியும். நீங்களே சோர்ஸாக இல்லை. அதே மாதிரி இது சோர்ஸ் சார்ஜ். ரைட்டா? இன்னொன்று என்னது? டெஸ்ட் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜ்னு நீ தான் டெஸ்ட் சார்ஜ். உங்கள் அம்மா அப்பா எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அப்படி தான் நீ படிப்ப. ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த படிக்க முடியும். அதான் அப்போ அவங்களாம் சோர்ஸ் சார்ஜ். ரைட்டா? நீ டெஸ்ட் சார்ஜ். அப்போ டெஸ்ட் சார்ஜ் சின்னதாக இருக்கும். ரைட்டா? அப்போது நல்லா பார்க்க. அண்டு இஃப் Q இஸ் நெகட்டிவ், இப்போ பாசிட்டிவாக இருந்தால் வெளியில் போகுது. இதே Q சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் என்ன செய்யும்? இப்போ எப்படி நம்ம பேட்டரி டிஸ் ஆகிடுச்சு, அப்போ நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரான்கள் பேட்டரிக்குள்ளே போகுது, ஸ்டோர் ஆகுது. ஃபுல் பேட்டரி சார்ஜ் ஆகிடுச்சு, எலக்ட்ரான்கள் வெளியில் வருது. வெளியில் வந்து உன் பேட்டரியிலேருந்து வெளியில் வந்து ஃபோனை ஆன் பண்ண வச்சிருக்கு. அதான் இஃப் Q இஸ் நெகட்டிவ். இப்போ இந்த சார்ஜ் Q, அதை பேர் என்னது? த சோர்ஸ் சார்ஜ் Qன்னு அர்த்தம். இஃப் இப்படி த சோர்ஸ் சார்ஜ் Q இஸ் நெகட்டிவ், அது நெகட்டிவாக இருந்தால் த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் தான் உள்ளே வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒவ்வொரு புள்ளியாக வரும் உள்ள. எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் டுவேர்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ் Q. டுவேர்ட்ஸ்னால் அதை நோக்கி வரும், வெளியில் போகாது. வெளியிலேருந்து உள்ளே வரும். எப்படி நம்ம பேட்டரி டிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம கரண்ட் மூலியமாக என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரான்களை உள்ளே பாய்ச்சிரும் பேட்டரிக்குள்ளே. அதாவது டுவேர்ட்ஸ்னால் அதை நோக்கி வரும், வெளியில் போகாது. டுவேர்ட்ஸ்னால் அதை நோக்கி, டுவேர்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ் Q. சோர்ஸ் சார்ஜ் Qவை நோக்கி வரும். இந்த பாருங்கள், ரெண்டாவது படத்தை பாருங்கள். இந்த போட்டிருக்கான் பாருங்கள், செகண்ட் படம். இந்த ஃபஸ்ட்டு படத்தை பார்த்துக்கோங்க. என்ன போட்டிருக்கான்? அவுட். ரைட்டா? இது அவுட் ஆகுறது ஃபஸ்ட்டு படம். இது என்னது? இப்போ அதுக்குள்ளே பண்ணால் எழுதியிருக்காங்க ஃபோர்ஸ் பாசிட்டிவ் ஃபார் எ பாசிட்டிவ் சோர்ஸ் சார்ஜ். ஃபார் எ பாசிட்டிவ் சோர்ஸ் சார்ஜ் என்ன செய்யுது? த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் P என்ன செய்யுது? ரேடியலி அவுட்வேர்டு ஃப்ரம் Q அப்படின்றான். ரேடியலி அவுட்வேர்டு ஃப்ரம் Q. இந்த பாருங்கள், நான் சொல்கிறேங்க, இந்த படத்தை பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க, இப்போ என்ன சொல்கிறான்? ஃபார் ஏ பாசிட்டிவ் தான் பாசிட்டிவ். ஃபார் ஏ பாசிட்டிவ் சோர்ஸ் சார்ஜ் தானே இது, மூல சார்ஜ். த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட்ஸ் P. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்டுகளாக தானே போவோம். இப்போ இந்த இடத்துல கேட்குறான், இப்படி தானே வெளியில் போகுது பாசிட்டிவ்னா. அப்போ த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் P பாயிண்ட் அல்ல அட் பாயிண்ட் வரும். அந்த P என்ற இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வருது? ரேடியலி அவுட்வேர்டு ஃப்ரம் Q அப்படின்ற. ரேடியல்னா
எல்லா சைடும் எல்லா திசைகளிலும் இந்த இருக்குல்ல இந்த இதுலேருந்து ரேடியல் இதான் ரேடியல்னு சொல்லுவாங்க. அந்த சென்டர்லேருந்து எல்லா திசைகளிலும் வர்றது தான் ரேடியல்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புள்ளியில் இந்த மாதிரி ரேடியலில் வருது ரைட்டா. இங்கே ஒரு பி இருந்ததுன்னா இந்த மாதிரி ரேடியல் வரும். இங்கே கியூ இருந்ததுன்னா இந்த மாதிரி ரேடியல்னால் அது ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து 4வது திசையும் நேர்கோட்டில் பயணம் செய்வது. நேர்கோட்டில் தான் சென்டர் இது, நேர்கோட்டில் அதான் சொல்கிறான். த எலக்ட்ரிக் ஃபீல்டானது எங்கே இந்த பாயிண்ட் பியில் எப்படி இருக்கிறது, ரேடியலி அவுட்வேர்டு ஃப்ரம் கியூ. ரேடியல்னால் வெளிப்புறமாக, அதாவது நேர்கோட்டில் வெளிப்புறம் ஒரு புள்ளியிலிருந்து எல்லா திசையிலும் நேர்கோட்டில் வரும். ரேடியலி அவுட்வேர்டு ஃப்ரம் கியூலேருந்து வெளிப்புறமாக வரும் ரைட்டா, உள்ளே போகாது. அதேமாதிரி இஃப் நெகட்டிவாக இருந்தால் இந்த சார்ஜ் அப்படின்னு ரெண்டாவது பாருங்கள். இஃப் ஏ நெகட்டிவ் சோர்ஸ் சார்ஜாக இருந்துச்சுன்னு சொன்னால் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி, இந்த பியிலிருந்து என்ன செய்யும், எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட் பியிலிருந்து என்னது ரேடியலி இன்வேர்ட், ரேடியல்னா உட்புறமாக எல்லா திசையிலிருந்து வரும் அப்படிங்கிறான். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க, இஃப் ஃபார் ஏ பாயிண்ட் நெகட்டிவ்னு போட்டிருக்கான் பார்த்தீங்களா, நெகட்டிவ் சார்ஜ் சோர்ஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னு சொன்னால் என்னது, த எலக்ட்ரிக் ஃபீல்டானது அட் பாயிண்ட் பி, இந்த பியிலிருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வரும், இந்த பியிலிருந்து இது பிக்கு போகும் மேலே உள்ளது, இது பியிலிருந்து என்ன செய்யும், த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பியிலிருந்து இன்வேர்டு இந்த வருதா, உள் நோக்கி வருதா, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி ரேடியல்னா இது பாயிண்ட்லேருந்து ரேடியலி இந்த சென்டர் நோக்கி வரும். ரேடியலி இன்வேர்டு டுவேர்டுனா கியூ அதை நோக்கி வரும் அப்படின்னு. ரேடியல்னா இப்படியும் வரும் எல்லாம் வரும், அந்த ஒரு மத்திய புள்ளியை நோக்கி வரும். அதான் ரேடியலி இன்வேர்டு டுவேர்டு கியூன்னு அர்த்தம். சரியா, சரி நெக்ஸ்ட் வாங்க. இஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி, இந்த பின்ற ஒரு பாயிண்டில் வந்து இஸ் இ, அதை நம்ம இ வெக்டார்னு அர்த்தம் ரைட்டா. மேலே ஒரு கோடு போட்டிருக்கோம் அப்படின்னா இட் கேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அர்த்தம் ரைட்டா. அப்போ அது எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலமானது அட் பி பாயிண்ட் பியில் ரைட்டா. இது சோர்ஸ் சார்ஜ், அது கொஞ்சம் தூரத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பி எப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு என்னது, வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இட் கேஸ் ஒன்லி மேக்னிடியூட் நோ டைரக்ஷன் ரைட்டா. மேலே ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டிங்கன்னா அது எப்படி படிக்கணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்னு படிக்கணும். அப்படின்னா இட் ஹேஸ் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட்னு அர்த்தம். சரியா, அப்போ நல்லா பாருங்கள். இஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி இஸ் இ வெக்டாராக இருந்தால், ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், தென் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த டெஸ்ட் சார்ஜ், அந்த பின்ற இடத்துல டெஸ்ட் சார்ஜ் இருக்குது ரைட்டா. அந்த புள்ளி பின்ற இடத்துல டெஸ்ட் சார்ஜ் இருந்தால் ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பாயிண்ட் பியில் வந்து இ வெக்டாராக இருந்தால், அப்போது தென் பிறகு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் சொல்லியிருக்கான். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் முதல்லேயும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டார் பை Q0 டெஸ்ட் சார்ஜ், Q0 டெஸ்ட் சார்ஜ், Qனா சோர்ஸ் சார்ஜ் ரைட்டா. அதை ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா. என்ன பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குது அப்படி எங்கே அப்படின்னா அது ஃபோர்ஸ் மூலியமாக தான் கவுண்ட் பண்ண முடியும். ஃபோர்ஸ் வெக்டார் டிவைடட் பை Q சார்ஜ், Q டெஸ்ட் சார்ஜ்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ இஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி இஸ் என்னது இ வெக்டாராக இருந்தால் தென் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம், இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் பை கியூனா, அப்போ எஃப்ஐ மட்டும் ரைட் சைடில் வச்சுக்கோ, கியூ டெஸ்ட் சார்ஜ் லெஃப்ட்டில் வந்துடும். அப்போ என்னது ஃபோர்ஸ் வெக்டார் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் வெக்டார் இன்டு கியூ டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு ஒரு Q0 ரைட்டா. அப்போ தென் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த டெஸ்ட் சார்ஜ், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு என்னது, ஐ எக்ஸ்பீரியன்ஸ்டு மை ஃபீலிங்ஸ் அப்படின்றா, என் உணர்ச்சிகளை நான் அனுபவித்தேன். எக்ஸ்பீரியன்ஸ் என்னது, அனுபவித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்ன பண்ணுறாங்க, த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த டெஸ்ட் சார்ஜ், அந்த டெஸ்ட் சார்ஜால் அனுபவிக்கப்பட்ட ஃபோர்ஸ், அது உணரும் ஃபோர்ஸ், எது அதான் உணரும் ஃபோர்ஸ், அதாவது த டெஸ்ட் சார்ஜ். இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு பி பாயிண்ட் இருந்தால் பிறகு எவ்வளோ ஃபோர்ஸ் அந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே விழுகுதுன்னு சொல்கிறான். அதான் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறான். த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த டெஸ்ட் சார்ஜ் Q0 தான் டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ்ட் அட் ஏ பாயிண்ட் பி என்ற இடத்தில் வைக்கப்பட்டுள்ள பி என்ற இடத்தில் வைக்கப்பட்டுள்ள டெஸ்ட் சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸை அனுபவிக்கிறது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டாராக இருந்தால் அந்த புள்ளி பி என்ற இடத்துல அப்படின்ற பொருள்படுகிறது. அப்போ என்னது ஃபோர்ஸ் வெக்டார் ஈக்குவல் டு இ லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, அது இ இன்ட்டு Q0 யூ வெக்டார் Q0 வரும். அதை எழுதியிருப்போம் பார்ப்போம். இந்த போட்டான் இல்லையா, இந்த ஃபோர்ஸ் வெக்டார் ஈக்குவல் டு இது ஏற்கனவே வந்த ஃபார்முலா தான். நம்ம இ வெக்டார் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டார் பை Q0ன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த ஃபோர்ஸ் வெக்டார் மட்டும் ரைட் சைடில் வச்சுக்கிட்டு கீழே உள்ள
Q0 லெஃப்ட்டில் கொண்டு வந்தால் என்னது Q0 E வெக்டார்னு வந்துடும். சரியா? அப்போ நெக்ஸ்ட் திஸ் இஸ் எ கூலும்ஸ் லா. இதுதான் கூலும் விதி. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதுக்கு இந்த கூலும் விதி அப்படின்னா இன் டேர்ம்ஸ் அதன் காரணமாக இது கூலும் விதின்ற இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலத்தின் காரணமாக இதுதான் கூலும் விதி. என்னது E is equal to E vector is equal to force vector divided by Q0 test charge போட்டு சொல்லலாம். இல்லை ரைட் சைடில் நீ ஃபோர்ஸ் வெக்டாரை வச்சுட்டு force vector is equal to அதில் force vectorனா force experienced at a point Q kept in test charge is equal to என்னது அதுதான் சொல்கிறோம் E vector divided by Q0 என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? அப்போ இது ஃபார்முலாவில் பாருங்கள் என்ன போட்டிருக்கோம் படத்தில் if Q is positive இது Q வந்து பாசிட்டிவாக இருந்தால் the force on the test charge force பார்த்துங்க டெஸ்ட் சார்ஜ் Q0 என்ற டெஸ்ட் சார்ஜில் ஒரு புள்ளி P என்ற ஒரு புள்ளியில் ரைட்டா என்னவாக இருக்கும் ஃபோர்ஸு the force on the test charge Q0 is Q0வில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் என்றால் is directed away from Q. அப்போ directedனா செல்லுகிறது வருகிறது அவே வெளியே வருகிறது. directedனா வருகிறது செல்லுகிறது போகிறது என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. இஸ் டைரக்டட்னா வருகிறது. எங்கேருந்து வருகிறது அவே வெளியே. ஃப்ரம்னா Qவிலிருந்து வெளியே வருகிறது. சோர்ஸ் சார்ஜிலிருந்து வெளியே வருகிறது. வெளியே வந்து Q1ல் Q0வில் உள்ள டெஸ்ட் சார்ஜில் உள்ள P என்ற பாயிண்டில் விழுகிறது ஒரு விசையை ஏற்படுத்துகிறது. எப்படி நீ சென்ட் பாட்டில் ஒரு ரூமில் அடிக்கிறியோ என் மூக்கில் வந்து அந்த சென்ட்டோட ஒரு ஃபோர்ஸ் தாக்கலைன்னா உன் சென்ட் வந்து எனக்கு உணர முடியாது. அந்த வாசனை எனக்கு உணர்தல் ஆகாது. அந்த ரூமுக்குள்ளே நுழைஞ்ச உடனே சென்ட் வாசனை எனக்கு வருது அப்படின்னு என்ன அந்த ரூமுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சென்ட்டோட ஃபீல்டு இருக்குது. ஃபீல்டு இருக்கும்போது நான் உள்ளே நுழைஞ்ச உடனே என் மூக்குக்குள்ளே நான் அதை சுவாசிக்கம் பண்ணும்போது மூக்குக்குள்ளே அந்த சென்ட்டோட ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ் அட்டாக் பண்ண உடனே எனக்கு அந்த சென்ட் வாசனை வருகிறது. ரைட்டா? இதுதான் பொருள்படுது. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் மாற்றி எழுதி இஃப் Q இஸ் பாசிட்டிவாக இருந்தால் த ஃபோர்ஸ் அண்ட் டெஸ்ட் சார்ஜ். அப்போ டெஸ்ட் சார்ஜ் உள்ள புள்ளியில் அந்த புள்ளி தான் சொல்கிறான் P என்ற புள்ளியில் அதை சொல்லாமல் சொல்கிறான். இப்போ டெஸ்ட் சார்ஜ் Qவில் வந்து என்னவாக இருக்கும் அது எப்படி எங்கேருந்து வருது அது இஸ் டைரக்டர்னு வருகிறது அவே வெளியே வருகிறது. எங்கேருந்து ஃப்ரம் Q சோர்ஸ் சார்ஜ் வந்து வருகிறது. ரைட்டா? அதே மாதிரி இஃப் Q இஸ் நெகட்டிவ் Q நெகட்டிவாக இருந்தால் அப்போ பாயிண்ட்லேருந்து டெஸ்ட் சார்ஜ்லேருந்து உள்நோக்கி வரும். ரைட்டா? அப்போ த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அந்த டெஸ்ட் சார்ஜில் உள்ள ஃபோர்ஸ் ஆனது எப்படி இருக்கும் Q0 இஸ் எப்படி இருக்கும் இஸ் டைரக்டர்னா செல்லுகிறது. எதை நோக்கி செல்லும் Q0லேருந்து எதை நோக்கி செல்லும் டுவேர்ட்ஸ்னா உள்நோக்கி அதை நோக்கி செல்லும் டுவேர்ட்ஸ் Qவை நோக்கி செல்லும் நெகட்டிவாக இருந்தால். ரைட்டா? அப்போ மூணாவது பாயிண்ட்டு the equation 1.4 implies that the electric field is independent of the test charge Q0 and it depends on the source charge. நல்லா பாருங்க ஈக்குவேஷன் 1.4 என்ன சொல்லுது இங்கே பாருங்க அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இது சோர்ஸ் சார்ஜுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் டெஸ்ட் சார்ஜுக்கு ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் அதாவது டெஸ்ட் சார்ஜுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் இதுக்கு வந்து சொல்லலை. ரைட்டா? ஏதோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் வாட் எவர் இட் மேபி இட் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். ரைட்டா? அப்போது எலக்ட்ரிக் வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஃபோர்ஸ் வெக்டார் டிவைடட் பை Q சார்ஜ். இது தானே 1.4ல் சொல்லியிருக்கு. அப்போது இது நம்ம அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது வருது. ரைட்டா? இதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். 1.4ல் என்ன சொல்லியிருக்குது அதை என்ன சொல்கிறான் பாருங்கள். த ஈக்குவேஷன் 1.4 இம்ப்ளைசஸ் என்னது விரிவாக சொல்லப்படுகிறது. எப்படின்னு சொன்னால் தட் என்னவென்றால் அந்த ஈக்குவேஷன் 1.4 என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் என்ன சொல்லுது எலக்ட்ரிக் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டார் பை Q0 டெஸ்ட் வெக்டார். ரைட்டா? டெஸ்ட்டு சார்ஜ். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ் Q0. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இண்டிபெண்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இண்டிபெண்ட்னு யாரை குறிக்குது Qவில் உள்ள எலக்ட்ரிக் சார்ஜ் ஆனது சுதந்திரமாக உள்ளது அந்த Q0வை பொறுத்து இல்லை. ரைட்டா? Q0வில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு என்பதை பொறுத்து இந்த Qவில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை என்பதைத்தான் அது குறிப்பிடுகிறது. எது Q0 அதாவது அந்த E வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டார் டிவைடட் பை Q என்பது எதை குறிப்பிடுகிறது
த இம்ப்ளைஸ் என்ன குறிப்பிடுகிறது ரைட்டா த ஈக்குவேஷன் 1.4 இம்ப்ளைஸஸ் குறிப்பிடுகிறது தேட் என்னவென்றால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இண்டிபெண்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு சுதந்திரமானது ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ் Q1 இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இண்டிபெண்ட் ஆனது அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஓன்லி ஆன் த சோர்ஸ் சார்ஜ் இது எதை நம்பி இருக்கிறது எதை சார்ந்து இருக்கிறது இது சோர்ஸ் சார்ஜை சார்ந்து இருக்கிறது ஏன்னா சோர்ஸ் சார்ஜில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டானது டெஸ்ட் சார்ஜில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டை சார்ந்து இல்லை அதான் சொல்கிறான் அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனா அதாவது ஈக்குவேஷன் இம்ப்ளைசஸ் தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலமானது இஸ் இண்டிபெண்ட் அப்படின்னா மீனிங் என்னது க்யூவில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இண்டிபெண்ட் ஆனது எதை சார்ந்து இல்லை ரைட்டா இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜிலிருந்து இது இண்டிபெண்ட் தனிப்பட்ட முறையில் இருக்கிறது எதுவுமே அதனோட முன்புலத்தில் தானே இருக்கும் அது எவ்வளோ பவர் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஓன்ட்ட உள்ள சென்ட் பாட்டிலுக்கு பாட்டில் பவர் ஏன்ட்ட உள்ள சென்ட் பாட்டிலுக்கு அதுக்கு ஒரு பவர் ரைட்டா ஆஃப் த டெஸ்ட் சார் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அது எதை சார்ந்து இருக்கிறது டிபெண்ட்ஸ் ஓன்லி ஆன் த சோர்ஸ் சார்ஜை சார்ந்து இருக்கிறது ரைட்டா அப்போ நெக்ஸ்ட்டு சின்ஸ் ஆகவே எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் குவான்டிட்டி சொல்லிட்டேன் வெக்டார் குவான்டிட்டி என்னது டைரக்ஷன் அஸ் வெல் அஸ் மேக்னிடியூட் ரைட்டா சரி நெக்ஸ்ட்டு அட் எவ்வரி பாயிண்ட் இன் ஸ்பேஸ் அதில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா ஒரு சுற்றி எலக்ட்ரிக் சார்ஜ் சுற்றி இருக்கு இல்லையா அதில் ஒவ்வொரு புள்ளியிலையும் அது சுற்றி உள்ள ஒவ்வொரு புள்ளியிலையும் என்னது அதை எட் எவ்வரி பாயிண்ட் சின்ஸ் ஆகவே த எலக்ட்ரிக் ஃபீல்டானது இஸ் எ வெக்டார் குவான்டிட்டியாக இருக்கிறது மற்றும் அட் எவ்வரி பாயிண்ட் ஒவ்வொரு புள்ளியிலையும் எவ்வரி பாயிண்ட் இன் ஸ்பேஸ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் உள்ள ஒவ்வொரு புள்ளியிலையும் என்னது திஸ் ஃபீல்டு எஸ் யூனிக் டைரக்ஷன் அது என்னது இந்த ஃபீல்டுக்கு ஒரு தனித்துவமான ஒரு டைரக்ஷன் இருக்கிறது டைரக்ஷனா திசை இருக்கிறது அண்ட் அளவு இருக்கிறது எப்படின்னு சொல்கிறது தெரியுமா உனக்கு இங்கே படத்தில் காமிக்கிறேன் பாருங்க இங்கே நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ இது சார்ஜ் இப்போ இந்த புள்ளியில் நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா இது டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் போகுதா இது இந்த டைரக்ஷனில் போகுதா இது இந்த டைரெக்ஷனில் போகுதா எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த புள்ளியில் அப்போ டைரெக்ஷன் மாறுதா யூனிக் டைரெக்ஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவமான டைரெக்ஷன் இருக்குது அதே மாதிரி மேக்னிடியூடும் இருக்குது அளவும் இருக்குது எப்படின்னா இந்த புள்ளி இந்த இடத்துல இருக்குது இதுலேருந்து எவ்வளோ தூரத்தில் நெருங்கி இருக்கோ அவ்வளோ அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அந்த புள்ளியில் இதில் இங்கே இருக்குப்பா இவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்போ இந்த இடத்துல போக போக தூரம் போச்சுன்னா இதில் கம்மியான திசை மாறிடுச்சு அளவும் மாறிடுச்சு இது இன்னும் நெருக்கமாக இருக்குது ரைட்டா அப்போ இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுதான் சொல்கிறேன் யூனிக் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ரைட்டா நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சின்ஸ் ஆகவே த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி அதுக்கு கமா போட்டிருக்கேன் அட் எவ்வரி பாயிண்ட் இன் ஸ்பேஸ்னால் அங்கே அதை சுற்றி உள்ள இடத்துல உள்ள எல்லா புள்ளிகளிலும் த ஃபீல்டுனா எலக்ட்ரிக் ஃபீல்டு திஸ் ஃபீல்டு என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு எஸ் யூனிக் டைரக்ஷன் அட் எவ்வரி பாயிண்ட் சொல்லிட்டேன் பாருங்கள் ஒவ்வொரு புள்ளியிலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கிறது எப்படி ஹேஸ் யூனிக் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் பிரத்யேகமான தனித்துவமான திசையும் உண்டு தனித்துவமான மேக்னிடியூடும் உண்டு அப்போ ரெண்டுமே வெவ்வேறாக இருக்கும் ரைட்டா மேக்னிடியூட் வேறு ஒரு புள்ளியில் உள்ள அந்த புள்ளி எந்த டைரெக்ஷனில் இருக்கோ எவ்வளோ மேக்னிடியூட் இருக்கோ அதேமாதிரி இன்னொரு புள்ளி இருக்காது அதுக்கு தனியாக இருக்கும் ரைட்டா சரி நெக்ஸ்ட்டு அசோனின் ஃபிகர் 1.6 ஏ அண்டு 1.6 பி இதில் காண்பித்தன் பிரகாரம் ரைட் வாங்க அந்த படத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம் இந்த பாருங்கள் இந்த படத்தில் காமிச்சிருக்கான் நான் போட்டு காமிச்சு தான் காமிச்சிருக்கான் இங்கே பாருங்கள் என்ன காமிச்சிருக்கான் இங்கே பாருங்க என்ன காமிச்சிருக்கான் இது சோர்ஸ் சார்ஜ் Q பாசிட்டிவ் ரைட்டா சோர்ஸ் சார்ஜ் இப்போ இந்த புள்ளி இந்த Pன்ற புள்ளியில் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னா இது கொஞ்சம் கூட இருக்கும் இந்த Qவிட ரைட்டா திசை மாறிடுச்சா இது ஏன் Qன்ற புள்ளி இதனோட திசை மாறிடுச்சு Q தூரமாக இருக்குது அதனால் கம்மியாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த புள்ளியில் த பாயிண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட்டா அதேமாரி இதில் பாருங்கள் ஆறுன்ற புள்ளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் மத்தியில் இருக்கும் ரைட்டா அதனால் இது பாசிட்டிவ் சார்ஜ் வெளியில் போகிறது நெகட்டிவாக இருந்தால் உள்ளே வரும் இந்த ஒரு நெகட்டிவ் ரைட்டா அப்போ நெகட்டிவ் என்னது நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே வரும்போதும் அதே மாதிரி தான் இன்வெர்ட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் சோர்ஸ் சார்ஜ் ஆனால் இதுலேயும் ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒவ்வொரு டைரக்ஷன் அண்ட் ஒவ்வொரு மேக்னிடியூட் இருக்கும் அதைத்தான் சொல்லியிருக்கான் சரியா
அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் பார்ப்போமா? அப்போது எலக்ட்ரிக் த ஸ்ட்ரென்த் அல்லது ஸ்ட்ரென்த்னா அதோட வலிமை அல்லது மேக்னிடியூட் அளவு. ஸ்ட்ரென்த்து அளவு ரெண்டு ஒன்று தான். த ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம் சரி, வலிமைன்னு சொன்னாலும் சரி, மேக்னிடியூட் அளவுன்னு சொன்னாலும் சரி, ரெண்டு ஒன்று தான். த ஸ்ட்ரென்த் அல்லது மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட், ஒரு புள்ளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு புள்ளியில் எவ்வளவு, த ஸ்ட்ரென்த்னா வலிமை அட் பாயிண்ட் பி வந்து பி என்ற ஒரு புள்ளியில் ஈஸ் ஸ்ட்ராங்கர் தென் அட் பாயிண்ட் க்யூவை விட பி என்ற புள்ளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூட் அல்லது ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறான். ஏன் அண்ட் ஆர் க்யூவை ஆரை விட பி என்ற இடத்துல புள்ளியில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா மீனிங் என்னது? அதுக்கு நெருக்கமாக இருக்குது. சோர்ஸ் சார்ஜுக்கு பி என்பது நெருக்கமாக உள்ளது என்பது பொருள்படுகிறது. பி எங்கே இருக்குன்னு பாரு, இந்த இருக்கு இல்லையா பி வந்து இதுதான் சோர்ஸ் சார்ஜ். இங்கேருந்து நீ அளந்து பார்த்தீங்கன்னா இதனோட தூரம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இதனோட ஃபுல் எஃபெக்ட் இதில் விழுகும், ரைட்டா? இது க்யூ வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அப்போ மேக்னிடியூட்னா கம்மியாக தானே இருக்கும். ஸ்ட்ரென்த்தோ மேக்னிடியூட் இது பி விட கம்மியாக தான் இருக்கும். அது ஆறும் தூரத்தில் தான் இருக்குது, பியை விட அதிகமான தூரத்தில் இருக்குது. அதனால தான் சொல்கிறான் த ஸ்ட்ரென்த் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி இஸ் கிரேட்டர் தென் அட் பாயிண்ட் க்யூ அண்ட் ஆர். ரைட், ஓகே சார், ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு at point because ஏனென்றால் P the point P is closer to the source charge. பாயிண்ட் P ஆனது சோர்ஸ் சார்ஜுக்கு மிக அருகில் உள்ளது. சரி, ஓகே.